நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோல்டுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே மிக முக்கியமான விஷயம். நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டது, இப்போ கோல்டு ரொம்ப ஹையில் இருக்குது, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. கோல்டுங்கிறது இப்போதைக்கு வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி உங்களுக்காக தெளிவாக சொல்ல போகிறேன். சரிங்களா? நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே விருப்பப்படுவாங்க. ஏழை எளிய மக்கள்லேருந்து பெரிய பணக்காரங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கேப்பபிளுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா கோல்டை அக்குமுலேட் பண்ணுவாங்க. ஒரு ஏழை மக்களாக இருக்கட்டும், ஒரு கிராமாக இருக்கட்டும், ஒரு பவுனாக இருக்கட்டும், பணக்காரங்களாக இருக்கட்டும், அவங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கோல்டை வாங்குவாங்க. ஒரு சில பேர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரிஞ்சவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர்ஸை வாங்குவாங்க. ஷேர்ஸ்லேயே கோல்டு பீஸு அந்த மாதிரி ஃபிசிக்கலாக வாங்காமல் ஸ்டாக்ஸாக வாங்கி ஷேர்ஸை வைப்பாங்க. சரிங்களா? ஆனால் இதுவே கோல்டை ஒரு ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியாத மக்களாக இருக்கட்டும், ஒரு ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்னா முதல்ல ஞாபகத்துக்கு வருது கோல்டு மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுனே 3500 3000 விற்றுது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்சு கோல்டு ஒரு கிராம் ஒரு பவுன் எவ்வளோக்கு விற்றுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் எந்த இயரில் வாங்கினீங்க, எவ்வளோ கம்மியாக வாங்கினீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. நான் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் ஒரு 3500 இருக்கும்போது எங்கள் வீட்டிலாம் கோல்டு வாங்கினாங்க. அந்த அளவுலேருந்து இப்போ கோல்டோட நிலவரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 47,000 ஒரு பவுன் விற்கிது. சரிங்களா? அந்த லெவலுக்கு இருக்குது. இப்போதைக்கு கோல்டை அக்குமுலேட் பண்ணலாமா, ரொம்ப ஹையில் இருக்க விழுந்துருமா, நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கோல்டு விழுந்துருமா சார், இந்த இடத்துல வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்காக தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது கோல்டோட சார்ட்டு டாலரில் இருக்குது. சரிங்களா? $2082 என்னைக்கு டேட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி நான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். இங்கேருந்து நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு கோல்டை அனலைஸ் பண்ணுவோம். எப்போதுமே கோல்டெல்லாம் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்குது. மந்த்லி டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே பார்த்திங்கன்னா கோல்டெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப மிகவும் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? கோல்டெல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்ல ஒரு ஏற்றம் தான் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு கோல்டு. ஒரே ஒரு சின்ன சரிவு மட்டும்தான் இடையில வந்துச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த சரிவிலேருந்து மீண்டு திருப்பி அகைன் நல்ல ஒரு ஏற்றத்தில் தான் இருக்குது. சரிங்களா? இப்போது நான் பாருங்கள், இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறேன். இதை நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி காமிக்கிறேன். கோல்டு எவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. இந்த இடத்துல சூப்பராக சப்போர்ட் எடுத்துருக்குங்களா? அகைன் ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள். இந்த இடத்துல நான் இப்போ நான் காமிச்சிக்கிட்டு இருக்கிறது மந்த்லி சார்ட். மந்த்லி சார்ட்டில் அழகாக கோல்டு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன் சார், இந்த இடத்துல மார்க்கெட் பட்டுட்டு கீழே விழுந்திருக்கு. அகைன் இந்த இடத்துல பட்டுட்டு இந்த இடம் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கோல்டு இது ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன், இன்னொரு சில பேட்டர்ன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. இதோட டார்கெட் எப்படி இருக்கும், ஃப்யூச்சரில் கோல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் அப்படிங்கிறது. இந்த இடத்துல பாருங்கள், கோல்டு இந்த இடத்துல ஒரு கப்பு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. இந்த ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னாவே, இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனாலே மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு போக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். இதோட டார்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த கப்போட ஹேண்டில் தான் ஃபஸ்ட்டு டார்கெட். சரிங்களா? இப்போ இருக்கிற லெவல்லேருந்து மார்க்கெட் இப்போது $2000 இருக்குங்களா? ஃபஸ்ட்டு டார்கெட் 2500 வரைக்கும், $2500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ 47,000 விற்கிற கோல்டு மினிமம் 60,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் முதல் டார்கெட் இருக்குது கோல்டில். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கப்போட பாட்டம். சரிங்களா? இதை நம்ம டார்கெட்டாக வைக்கணும். இந்த டார்கெட்டை வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், கோல்டு 3000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் டார்கெட் இமிடியேட்டாக போயிடுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் எடுத்துக்கும். இப்போ எப்படி டைம் எடுத்துக்கிச்சோ அதே போலவே தான் டைம் எடுத்துக்கிட்டு மாதக்கணக்காகும். ஆனால் கண்டிப்பாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 2016 கிட்டத்தட்ட இப்போ எத்தனை வருஷம் ஆகிருக்கு? கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகிருக்கு. $1000 $2000 வரத்துக்கு இன்னொரு 7 வருஷம் டைம் எடுத்துங்க. 7 வருஷத்தில்
அப்படியே வந்து ஒரு 50% மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ஆவரேஜாக கோல்டோட ரேட்டை வந்து ஒரு 47,000லேருந்து 50,000 ஆவரேஜாக வச்சுக்குவோம். 70,000 இன்னும் ஒரு 7 இயர்ஸில் 70 to 75,000 வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத கோல்டு வந்து இன்டிமேட் பண்ணுது. இதை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்குவாங்க. ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 60,000 அந்த ரேஞ்சுக்கு நான் வந்து நம்மளோட இந்தியன் மணிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். அது வந்து இன்னும் ஒரு 2 இயர்ஸில் 3 இயர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 60,000, 7 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 75,000 அதுக்கு மேலே கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு பேட்டர்னும் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. டெக்னிக்கலாக வந்து மார்க்கெட்டை வந்து நான் அனலைஸ் பண்ணி இன்னொரு இதுவும் காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை ஒன் வீக்லி பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல படும்போதெல்லாம் வந்து திரும்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த இடத்துலையும் வீக்லி அனலைசிங்கில் காமிக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அது என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத பாருங்கள். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிம்பாங்க. இந்த ஹேண்டிலாகவும் பார்க்கலாம், இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாகவும் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஏன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்து இது கிரியேட் ஆகுது அப்படின்னாவே அந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறதுக்கு தான் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்லாம் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கிறத சொல்லுவோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஷோல்டரு, இந்த பக்கம் ரைட் சைடு ஷோல்டரு, இது ஹெட்டு. இது பிரேக் அவுட் ஆனாலும் இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இமீடியட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,000 ரூபா ஒரு பவுனுக்கு ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலுமே வந்து ஒரு வாரம் வந்து நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். அது ஏன் காத்திருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மல்டிபிள் டைம் வந்து வெறும் விக்கை மட்டுமே வச்சுட்டு திரும்பிக்கிட்டு இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை ரெட் லைனாக மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு 2 டைம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் விக்கை மட்டும் வச்சுட்டு போயிடுச்சு, அகைன் ஒரு டைம் விக்கை வச்சுட்டு போயிடுச்சு. அது எந்த இடத்துல வச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ட்ரெண்ட் லைன், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து விக்கை வச்சுட்டு போயிருக்கு. எக்ஸாக்டாக வந்து பாருங்கள் டெக்னிக்கல் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். வெறும் நியூஸஸை மட்டும் பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ப்ளஸ் டெக்னிக்கலும் ஒர்க் ஆகும் மார்க்கெட்டில் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மந்த்லி டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணி பார்த்தா அந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் டச் பண்ணியிருக்கு வித் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வித் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம், ஆனால் இந்த டைம் பிரேக் பண்ணி ஒரு ஃபுல் பாடி க்ளோசிங் வச்சுருக்கு. இந்த ஃபுல் பாடி க்ளோசிங் வீக்லியில் நல்ல க்ளோசிங் வச்சுருக்கு. இந்த இடத்துக்கு மேலே ஒரு க்ளோசிங் 2145க்கு மேலே ஒரு டே க்ளோசிங், ஒரு வீக்லி க்ளோசிங் வச்சுது கோல்டு அப்படின்னா மந்த்லி க்ளோசிங்கை கூட நம்ம பார்க்கலாம். ஒரு 200 ரேஞ்சிலலாம் கோல்டு வச்சிடுச்சு, ஒரு 160க்கு மேலே க்ளோசிங் வச்சுட்டாங்க அப்படின்னா கோல்டோட ரேஞ்சு அதுக்கப்புறம் வந்து இந்த லெவலுக்கு கீழே இறங்காது. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கத்துலலாம் நகை அடவு வைக்கிற இடத்துலலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சில நேரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் வந்து 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் 3500 4000, இப்போ வந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபாய்க்கு கோல்டு தராங்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி தராங்கன்னா இதுக்கப்புறம் கோல்டோட ரேட்டு இதுக்கு கீழே இறங்காது, உங்களுக்கு வந்து அடமானத்தை கொடுத்துட்டு கோல்டை வந்து 5000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 5000க்கு கீழே போகிற மாரி இருந்தால் உங்களை நம்பி பணம் தருவாங்களா அந்த கோல்டுக்கு? தரமாட்டாங்க. ஏன் தராங்க இப்போ சூழ்நிலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைக்கு கோல்டு இந்த 1 கிராம் வந்து இப்போ 6000 ரூபா போயிட்டுருக்கு. இந்த 6000 ரூபாங்கிறது இதுக்கு கீழே இறங்காது அப்படிங்கிறத வல்லுநர்கள் கணிச்சதுனால தான் பேங்காக இருக்கட்டும் ஒரு சில அடமானமாக வாங்கக்கூடிய இடங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபாயிலேருந்து 5200 5500 ரூபா வரைக்கும் தரத்துக்கு முன் வராங்கன்னா இதான் ரீசன். ஏன்னா இதுக்கப்புறம் 6000 ரூபாய்க்கு கீழே கோல்டு போகாது அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க. இமீடியட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய் ஏறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஃபார்ம் ஆகிருக்கு, 26ஆம் தேதி ஃபார்ம் ஆகிருக்கு, 26 27 ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கேண்டில் ஃபார்ம் ஆன டேட்டு 29ஆம் தேதி பிப்ரவரி 29 மார்ச் 1ஆம் தேதி இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. டேயில் வச்சு காமிக்கிறேன். இந்த ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் வந்து 1000 ருபீஸ் ஏறி இருக்குது. இந்த கேண்டில் டேட்டு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 1 ஃப்ரைடே. சரிங்களா, இந்த டேட்டில் வந்து இந்த ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா $38 ஏறி இருக்குது, 2% கோல்டு ஏறி இருக்குது.
இந்த ஒரு கேண்டில் மூமெண்ட்டத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பவுனோட விலை 800 ரூபா ஏறி இருக்குது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எங்கேருந்து அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களும் ஆலோசனை பண்ணுங்கள். உங்களுடைய கேபிட்டலுக்கு தகுந்த மாரி நீங்கள் எவ்வளோ முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாரி கோல்டில் எப்போதும் முதலீடு பண்ணுறது தான் வந்து எப்போதுமே ஒரு சேவிங்ஸாக இருக்கும். சரிங்களா? நீங்களும் உங்களோட ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். அட்வைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து முதலீடு வந்து பண்ணுங்கள். நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து நகைகளாக வாங்குறதா இருந்தாலும் சரி, இந்த இடத்துலேருந்து வாங்கினாலும் எப்போதுமே கோல்டு வந்து நமக்கு ஒரு ஏற்றத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ப்ரூஃப் ஆகுது. சரிங்களா? கோல்டை வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சு கோல்டு எவ்வளோக்கு மினிமம் கம்மியாக விற்றுச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நீங்களும் இதே போல் அனலைஸ் பண்ணணும், மார்க்கெட்டை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.